பொங்கல் பண்டிகை நெருங்குவதையொட்டி கரும்பு அறுவடைக்கு தயாராகி வருகிறது. 8 அல்லது 6 அடி உயரம் மட்டுமின்றி அனைத்து கரும்புகளையும் அரசு கொள்முதல் செய்யும்படி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது கரும்பு. பொங்கலுக்கு படையலிடுவது மட்டுமின்றி சிறுவர் முதல் முதியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவதும் கரும்புதான். அப்படிப்பட்ட கரும்பு 10 அல்லது 11 மாதம் விவசாயிகளின் கடும் உழைப்பினால் மட்டுமே கிடைக்கிறது. பொங்கல் விற்பனையை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கைவாசல் அருகே செல்லுக்குடி, மேட்டுப்பட்டி, ஆரையாப்பட்டி, மாரையாப்பட்டி, பெருஞ்சுனை, சிறுஞ்சுனை உள்ளிட்ட கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 100 ஏக்கருக்கும் மேல் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் கடந்த 60 ஆண்டுகளாக கரும்பு சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். 11 மாதம் அந்த கரும்போட பயிர் காலம் 11 மாதம் அது உழவு கூலி, விதை, களை வெட்டுறது, போகிறது எல்லா செலவையும் பண்ணணும்னா எங்களுக்கு அதில் எந்த மிச்சமும் கிடைக்காது. நாங்கள் இது பரம்பரையாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 60 வருஷமாக அந்த வெள்ளாமை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் தொடர்ந்து நாங்களும் இதை விட்டுறக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அரசு என்ன எங்களுக்கு நியாயமான ரேட்டை பார்த்து கொடுத்து நேரடியாக எடுத்துக்கலாம்ன்ட்டு எல்லாருக்கும் எங்களுக்கு அபிப்பிராயம். அது அரசு தான் அதை நிர்ணயம் பண்ணணும். இந்த ஆண்டும் பொங்கலை முன்னிட்டு திருவேங்கைவாசல் சுற்றுவட்டார கிராமங்களில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடியானது 1 வருட கால விவசாய பணி. கரும்பு விதையிலிருந்து உரம், கூலி, அறுவடை என ஏக்கருக்கு 1 லட்சத்திற்கும் மேல் செலவாகியுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கரும்பு கட்டுக்கு 250 ரூபாய்க்கு மேல் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டுமே தங்களது செலவு பணத்தை ஈடு செய்ய முடியும் என்று அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். எல்லா கரும்பையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிற மாதிரி அதில் 5 அடி, 8 அடி, 6 அடி தான் எடுப்போம்னு இல்லாமல் ஒரே அளவுக்கு நாங்கள் அதை சாகுபடி செய்ய முடியாது. ஒவ்வொரு மண் தரம் இருக்குல்ல சார். அதுக்கு ஒரு மண் 8 அடி வளரும், ஒரு மண் 6 அடி வளரும். அதை ஒதுக்காமல் அவங்க எங்களோட உழைப்பு, அதில் ஒரு வருஷத்து உழைப்பு எப்படிங்கிறது இந்த விவசாயியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் வரப்பில் நின்று பார்த்துட்டு இது இவ்வளோதானா வளர்ந்துச்சு, இது எடுக்க முடியாது, அந்த கரும்பு நல்லா இருக்குது அப்படின்னா மண் தரம் இருக்குல்ல சார். அந்த மண் தரத்தை பார்த்து நீங்கள் விவசாயிகளுக்கு நட்டம் வராத அளவுக்கு பார்த்து விலையை போட்டு எடுத்துக்கணும். திருவேங்கைவாசல் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் கரும்புகளை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும். அதுவும் தாங்கள் நிர்ணயித்த விலையில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. தித்திக்கும் கரும்பை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு அதே தித்திப்பை கொள்முதல் விலையில் அரசு வழங்க வேண்டும் என்பதே கரும்பு விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.